Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. எந்த படமும் தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் பண்ணாத ஒரு ரெக்கார்டு இந்த படம் பண்ணியிருக்குன்னா, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ பிஸ்னஸ் கிட்டத்தட்ட 560 கோடி ரூபாய்க்கு மேலே, நீங்கள் இன்னும் அதிகமாக போயிருக்கும். கிட்டத்தட்ட 84 கோடி ரூபாய்க்கு வந்து ஓவர்சீஸ் மட்டும் வாங்கிக்கிறாங்க. ஆடியோ லான்ச்சை பொறுத்த வரைக்கும் ரஜினி 50 அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. ரஜினிகாந்த் சினிமாவுக்கு வந்து 50 வருஷம் ஆச்சு. அதை ஒரு விழாவாக கொண்டாடணும்னு அவங்க ஒரு பிளான் பண்ணாங்க. பட் அது ரஜினிகாந்த் வேணான்ட்டார். பையன் வந்து பழி வாங்குறாங்கிற ஒரு ஸ்டோரி, இதுதான் அந்த கதை. அதில் நாகார்ஜுனா வந்து ஒரு டானாவும், ரஜினிகாந்த் ஒரு டானாவும், சத்யராஜ் ஒரு ஆப்போசிட்டாகவும், ரஜினிகாந்த் அவருடைய இது பாடக்கூடிய படமாக தான் இருக்கும் இல்லையா. இந்த மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ஃபைன் டைம் சினி வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் சுபேஷ் சார் தான் இருக்காரு. அவரோட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். ஆக்சுவலா இப்போ கூலி படத்தை பத்தி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்திருக்கு. இப்போதான் பவர் ஹவுஸ் வந்துட்டு ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஹைப்பே ரொம்ப பெருசா போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வேர்ல்ட் வைட்ல இந்த மூவி வந்துட்டு ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ சொல்லுங்க சார் அந்த மூவி பத்தி. கூலி படம் வந்து ஆரம்பித்ததிலிருந்து அந்த படத்துக்கு ஒரு ஹைப் கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கு. முதல் இந்த படத்தை பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு வீடியோ போட்டாங்க. அதுவே பயங்கர வைரல் ஆச்சு, இதாச்சு. அதுல இருந்தே படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்புக்கு காரணம் வந்து ஒரு யூத் டீம், ஒரு பக்கம் லோகேஷ், ஒரு பக்கம் அனிருத், சன் பிக்சர்ஸ், இந்த யூத் டீம்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உள்ள இருக்கிறாரு. அப்படிங்கிற படத்துக்கு கூடுதலான ஒரு எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் அழுதமாயிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு பாட்டு வந்தது, ஏற்கனவே சிக்குடு சாங் வந்தது, அதுக்கு மிக்ஸ்டான ரிவ்யூவா இருந்தது. அதுக்கு பிறகு மோனிகா ஒரு சாங் வந்தது, அந்த பாட்டுக்கும் ஓரளவுக்கு மிக்ஸ்டா இருந்தது. அதுக்கடுத்து வந்த இந்த பவர் ஹவுஸ் சாங் வந்து எங்கேயோ தூக்கிட்டு போயிடுச்சு. அது அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த அனிருத்தனுடைய அந்த மியூசிக் இதாக இருக்கட்டும், அந்த ரேப்பாக இருக்கட்டும், அப்புறம் அவர் பண்ண அந்த 2-3 ஷார்ட் தான் வந்துட்டு போகிறாரு. அதுவே இந்த பாட்டுக்கு பெரிய அவ்வளோ ஹைப் ஆயிடுச்சு. இந்த படம் வந்து எந்த படமும் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் பண்ணாத ஒரு ரெக்கார்டு இந்த படம் பண்ணியிருக்குன்னா, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ பிஸ்னஸ் கிட்டத்தட்ட 560 கோடி ரூபாய்க்கு மேலே, நீங்கள் இன்னும் அதிகமாக போயிருக்கும். இப்போ நம்ம இந்த டேட்டா வந்து போன மாதம் உள்ள டேட்டா. 560 கோடி ரூபாய்க்கு இந்த படம் வந்து ஓடிடி, ஓவர்சீஸு, தேட்டரிக்கல், அப்புறம் அதர் லாங்குவேஜ் தேட்டரிக்கல் எல்லாம் சேர்த்து 560 கோடி ரூபாய்க்கு இந்த படம் பிஸ்னஸ் ஆயிருக்கு. இதுவே வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு. தமிழ் சினிமாவில் முதல் முறையாக நடக்காத ஒரு விஷயம். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 560 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் அப்படின்னா அது வந்து சன் பிக்சர்ஸோடைய அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அவங்க பெருசாக பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 84 கோடி ரூபாய்க்கு வந்து ஓவர்சீஸ் மட்டும் வாங்கிக்கிறாங்க. ஓவர்சீஸ் வாங்கிட்டு கிட்டத்தட்ட 100 தேட்டரில் வந்து ஓவர்சீஸில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. வெளிநாடுகளில் 100 நாடுகளில் கிட்டத்தட்ட 8000 ஸ்கிரீன்ஸ்ல வந்துட்டு இந்த படம் வந்து யூஎஸ்ல மட்டுமே 100க்கும் மேற்பட்ட ஸ்கிரீன்ஸ் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட யூஎஸ்ல மட்டுமே 6 கோடி ரூபாய்க்கு 6 கோடி ரூபாய்க்கு வந்து இப்போ வரைக்கும் வந்து ப்ரீ புக்கிங் ஆயிருக்கு அப்படின்றாங்க. இதெல்லாம் படத்துக்கு பெரிய ஹைப்பு. இப்போ 100 நாடுகள் அப்படிங்கிற போது இந்தியா உலகத்தில் இருக்கக்கூடிய வரைபடங்களில் ஏறக்குறைய 50% எல்லாத்தையுமே கவர் பண்ற மாதிரி பண்றாங்க. அது ஒரு பெரிய விஷயம் அந்த படத்துக்கு. ஒரு 4 நாள் அடுத்து ஆடியோ லான்ச் நடக்க போகுது. ஆடியோ லான்ச்சில் பெரிய எதிர்பார்ப்புலாம் வச்சிருக்காங்க. ஆடியோ லான்ச்சில் ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன் அப்படின்ற எலமெண்ட்டை வேற ஆட் பண்ணியிருக்காங்க சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படம் முழுக்க எல்லாமே ஒவ்வொரு சீன்ஸும் ஒவ்வொரு சீக்வன்ஸும் கூஸ் பம்ப்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எடுத்துக்கலாமா சார்? எந்த அளவுக்கு ஒரு ஹைப் இது? இல்லை, ஹைப் வந்து வரக்கூடிய தகவல் தான். படம் அவங்க யூனிட்ல உள்ளவங்க பார்த்துட்டு சொன்ன தகவல்னா படம் நல்லா இருக்குன்றாங்க. RRல ரஜினிகாந்த் பாராட்டியிருக்காரு பார்த்துட்டு அப்படிங்கிற தகவல் தான். நம்ம எல்லாருமே படத்துக்கு முன்னாடி வரக்கூடிய ஹைப் தான். ஆனால் படம் எப்படி இருக்குங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. ஆடியன்ஸ் எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற போறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய படங்களுக்கு ஃபயர் விட்டு அதுதான் சார் ஆக்சுவலா கேட்க வந்து, இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் பெரிய ஆக்டர்லாம் நடிச்ச படங்களே இவ்வளோ ஹைப் கொடுத்து கடைசியில இந்த படத்துக்கு நம்ம இவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்ற மாதிரியா தான் இருந்தது. இப்போ கூலி படம் ரொம்ப நாட்களா வந்துட்டு அதுவும் ரஜினிகாந்த் அவர்களோடது அப்படின்றப்போ எப்படி வரும் எப்படி இருக்கும் அப்படின்ற ஹைப் ரொம்ப அதிகமா இருக்கு. இல்ல அதுக்கு என்னன்னா லோகேஷ் மீது வந்து ஒரு நம்பிக்கை, ஒரு பெரிய மாஸ் ஹீரோ ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த இது இருக்குது, அவர்கிட்ட டேலண்ட் இருக்குது. இப்போ ஏற்கனவே விஜயை வச்சு பண்ணிட்டாரு, கமலா வச்சு பண்ணிட்டாரு. அந்த மாதிரியான மாஸ் ஹீரோ, பெரிய ஹீரோவை எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் அந்த ஆடியன்ஸ் விரும்புவாங்கன்றது அவருக்கு அந்த இது தெரியுது. அதனால இவர் அதை கரெக்டாக பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறதுனால இவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. வரக்கூடிய அந்த சீன்ஸு மற்றதெல்லாம் படத்துக்கு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. பாட்டும் சரி, மற்ற ப்ரொமோஷன் சரி, வரக்கூடிய தகவலும் சரி, எல்லாம் நம்பிக்கை கூடிய இருக்கிறதுனால அந்த படத்துக்கு
நாளுக்கு நாள் ஹைப் ஏறிட்டு போகுது. அதுக்கு நம்ம படத்தினுடைய பிஸ்னஸும் பெரிய லெவலில் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு நம்பிக்கை இருக்குது. ரெண்டாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா ஆடியோ லான்ச்சில் பண்ண போகிறாங்க. ஆடியோ லான்ச்சை பொறுத்த வரைக்கும் ரஜினி 50 அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. ரஜினிகாந்த் சினிமாவுக்கு வந்து 50 வருஷம் ஆச்சு. அதை ஒரு விழாவாக கொண்டாடணும்னு அவங்க ஒரு பிளான் பண்ணாங்க. பட் அது ரஜினிகாந்த் வேணான்ட்டார். பட் இந்த ஈவெண்ட்டை வந்து அதை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க சன் பிக்சர்ஸ். அதுக்காக ஒரு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிஹைண்ட் த ஒர்க்கு நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அவர் ஹானர் பண்ணுற மாதிரி 50 வருஷம் சினிமாவில் அவருடைய லைவ் நடந்த இன்சிடென்ட்லாம் அவர் ஹானர் பண்ணுற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ண போகிறாங்க. அப்புறம் அனிருத்தோடைய லைவ் கான்செர்ட் அங்கே நடக்குது, அதுவும் பண்ண போகிறாங்க. அது ஒரு பெரிய ஈவெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. சார் ஆக்சுவலாக வந்துட்டு எந்த ஒரு படம் எடுத்தாலும் இந்த ப்ரொமோஷன் அப்படின்றது ரொம்ப பெரிய கீயாக இருக்கும். இப்போ படம் ரிலீஸ் ஆக போதா அப்படின்னா 2 months 3 months முன்னாடியே இந்த ப்ரொமோஷனே வந்துட்டு ஓரளவுக்கு ஐயோ இந்த படம் எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு கொண்டு போயிடும். அப்படி இருக்கப்போ இங்கே தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் கூலியை பற்றி அவுட்டர் ப்ரொமோஷன் அப்படின்றது இது வரைக்குமே எதுவுமே வரலை. ஏன் சார் வரலை? இல்லை, ஏன்னா அவங்களே பண்ணலையே. அவங்களே என்னன்னா அவங்க எதிர்பார்க்காம வேறு தளங்கள்ல இருந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோஷன் ஆகுது. இப்போ ஓவர்சீஸ் வாங்கியிருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. இப்போ மலேசியாவில் வாங்கியிருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கூலி படத்தில் இந்த கையில் அந்த பேஜ் கட்டியிருப்பார் இல்லையா, அதே மாதிரி அடித்து அங்கே இருக்கக்கூடிய அவங்களுக்குலாம் கொடுத்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. இப்போ அங்கே வில்லேஜ் தேட்டர்ஸுங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வேறு மாதிரியான ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. இப்போ கர்நாடகா வாங்கியிருக்கிற ஒரு அமேசானோட டைப் பண்ணிவிட்டு அமேசான் ப்ராடக்ட் ஏதாவது வாங்கினா அந்த கூலி படத்தோட ரேப்பரோட வருது. இந்த மாதிரி நேற்று கூட சன் பிக்சர்ஸ் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோன்ற ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி அவங்கவுங்க வாங்கினவங்க வந்து அந்த ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. இப்போ 100 நாடுகள்னா 100 நாட்டையும் அவங்க ப்ரொமோஷன் பண்ணுறாங்க இந்த படத்துக்கு. இதெல்லாம் வந்து இவங்க கம்பெனி பண்ணல, அவங்கவுங்களாம் வாங்கினவங்க. அது இல்லாமல் ரஜினி ரசிகர்கள் அவங்க ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருக்காங்க, அவங்க தனியாக ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. லோகேஷோடைய ரசிகர்கள் அந்த பக்கம் கொண்டாடுற, அனிருத் ரசிகர்கள், இப்படி எல்லாருமே அந்த படத்துக்கு தனித்தனியாக படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுனால இந்த ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அவங்க பெருசாக பண்ணலை. ஒருவேளை அவங்க பயந்துட்டு கூட இருக்கிறன்ற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. ரொம்ப ஹை ப்ரொமோஷனாக போயிட்டு இருக்கு, ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகமாக போயிட்டு இருக்கு, அது வந்து வேற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல அதனால தான் கொஞ்சம் செட்டில்டாக இருக்காங்க. இப்போ என்னன்னா இந்த ஆடியோ லான்ச் அப்புறம் அப்படியே டேரக்டாக படம் வந்து ஸ்க்ரீனிங் தான் வேணாம், அதுக்கு பிறகு எதுவும் ப்ரொமோஷன் வேணாம் அப்படிங்கிறதுனால அவங்க ரொம்ப அடக்கியே வச்சிருக்காங்க அவங்க. சார் ஆக்சுவலாக இந்த படத்தோட இன்டர்வல் பிளாக் பற்றி ரொம்ப அதிகமாக பேசிட்டு இருக்காங்க. இன்டர்வல் வந்துட்டு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதை பற்றி இல்லை, இன்டர்வல் பிளாக்ல படம் யாரும் பார்க்கல இது வரைக்கும். சர்ப்ரைஸ் இருக்குன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. படத்துடைய கதை ஓவராலாக எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஹார்பரில் 2 கேங்ஸ்டர்ஸ்க்கு நடுவில் நடக்கக்கூடிய கதை. அதில் ஒரு கேங்ஸ்டர் வந்து பையன் வந்து பழி வாங்குறாங்கிற ஒரு ஸ்டோரி, இதுதான் அந்த கதை. அதில் நாகார்ஜுனா வந்து ஒரு டானாவும், ரஜினிகாந்த் ஒரு டானாவும், சத்யராஜ் ஒரு ஆப்போசிட்டாகவும், முக்கியமான ஒரு கீ ரோடில் வந்து ஸ்ருதிகாஷனும் பண்ணியிருக்காங்க. ஸ்ருதிகாஷன் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கெட்டப்பு. இந்த ஹார்பரு, அது நடக்கக்கூடிய ஸ்மக்லிங், அந்த டீட்டெயிலிங், இதுவே இருந்தாலே படம் ஓரளவுக்கு போயிடும். இந்த டீட்டெயிலிங் இருக்கணும் மெயினாக. எப்படி அவங்க ஸ்மக்லிங் பண்ணுறாங்க, எப்படி கொண்டு வராங்க, அது அப்படிங்கிற அந்த டீட்டெயிலிங்கு, அப்புறம் 2 கேங்ஸ்டர்ஸு அப்படிங்கிற கதையே வந்து ஒரு கமர்ஷியல் படத்துக்கு உண்டான ஸ்பேஸ் தாங்க. அதனால் அந்த படத்தை பற்றின ஒரு நம்பிக்கை இருக்குது, பெருசாக வந்து தப்பு பண்ணாது அப்படின்றதும். அதில் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரோல் பிளாக் அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க போல். அது இது வரைக்கும் என்ன பிளாக்குங்கிறது நமக்கு தெரியாது. பட் அதில் ஏதாவது சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்க. அந்த இன்ட்ரோல் பிளாக்கில் தான் முக்கியமான ஒரு பிளாக் இருக்குது, அதை தேட்டரே வந்து அந்த இடத்துல அலரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. சார் இந்த படத்துல வந்துட்டு ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு எல்லா இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களையும் கவர் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இவங்களெல்லாம் பார்த்து நம்ம ஸ்க்ரீன்ல எப்படி இருக்காங்களா அப்படின்னு பார்த்தவங்க எல்லாத்தையுமே இந்த கூலி படத்துல வந்துட்டு கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்ல எப்படி இருக்கும் சார்? ஏன்னா இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னும் போது இப்போ வேர்ல்ட் வைட்ல அவரோட ஸ்டைலுக்கே வந்துட்டு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கப்போ அவருக்கு ஈக்குவலா அதர் ஸ்டேட்ல இருக்கவங்களை வந்துட்டு கூப்பிட்டு இதுல நடிக்க வைக்கிறப்போ அவங்களுக்கு ஏதாவது கிளாஷ், இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தது, இல்ல இவங்களுக்கு கொஞ்சம் தூக்கி கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது அப்படி கிடையாது. இது முழுக்க ரஜினிகாந்த் படம். இங்க இவர் தான் ஹீரோ, இவர் தான் மாஸ். அதுக்கு முன்னாடி இருக்கவங்கலாம் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க பிசினஸ்க்காக இது ஒரு பான் இண்டியா படமா பண்றோம். ஹிந்தியில போறப்ப அமீர் கான் யூஸ் பண்ணுவாரு, கன்னடத்துல போறப்ப உபேத்ரா யூஸ் பண்ணிக்கலாம், கேரளாவுக்கு போறப்ப மோகன்லால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்து ஒரு ப்ரொமோஷன் ஆர்டிஸ்டாக தான் பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு பெருசான கேரக்டர்லாம் படத்தில் இருக்காது. இது முழுக்க ரஜினிகாந்தோடைய படம் தான். ரஜினிகாந்த் அவருடைய இது பாடக்கூடிய படமாக தான் இருக்கும் இல்லையா. இந்த மற்ற ஆர்டிஸ்ட்க்கு அவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ஏதோ ஒரு கெஸ்ட் ஒரு கேமியோ மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மெயினாக வந்து சத்யராஜ் அண்ட் ஸ்ருதிகாசன், கமல்ஹாசன், இவங்க 3 பேர் நாகார்ஜுனாவுக்கு ஒரு முக்கியமான ரோல் அப்படின்றாங்க. இந்த படத்தில் வந்து மெயினான ஒரு வில்லன் வந்து அவர் தான் பேஸ் வில்லன் அவர் தான் பண்ணுறாங்க. மற்ற கேரக்டர்லாம்
அப்பப்போ வந்து போற கேமியோ மாதிரி தான் இருக்கும். சரி, ஆக்சுவலா இப்போ ஒரு படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த படம் வந்துட்டு ஓரளவுக்கு ஹிட் ஆகுது, இல்ல அந்த படத்தை பார்க்க போறாங்க அப்படின்னா அதுல மெயின் விஷயமா வந்து நிக்கிறது வந்துட்டு இந்த சாங் மியூசிக்கா தான் இருக்கும். ஸோ ஒரு படம் வந்துட்டு நல்லா ப்ரொமோட் பண்ணப்படுது அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து நிக்கிறது வந்துட்டு அந்த சாங்கா தான் இருக்கும். பட் கண்டென்ட் வைஸ் பார்த்தா ரொம்ப நார்மலான கண்டென்ட்டா இருக்கும். அண்ட் இப்பவும் பல விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல ரிலீஸ் பண்ண 3 பாட்டுமே எக்கச்சக்கமான வியூஸ் போயிருக்கு, நல்லா ரீச் ஆயிருக்கு. அப்படி இருக்கப்போ கண்டென்ட்ல எங்கேயாவது அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல படத்துல மொத்தத்துக்கே 3 பாட்டு தான். 3 பாட்டுங்க. இப்போ மியூசிக் அந்த சைடில் பெருசா வந்து ஸ்கோர் பண்ணாது. முழுக்க படம் வந்து ஸ்கிரிப்ட் தான். ஸ்கிரீன் பிளேல தான் படத்தை கொண்டு போக முடியும். இந்த களம் வந்து ஸ்கிரீன் பிளே கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு ஃபைட்டு, அதுக்கு பக்கம் நடக்கக்கூடிய சம்பவங்கள், அதுக்கு பிறகு ஒரு சேசிங்கு, அதுக்கு பிறகு ஒரு ஸ்மக்லிங் கடத்தல், அங்க ஒரு டான் அப்படிங்கிற இந்த ஸ்பேஸை வந்து நம்ம பழைய கதை தான் பார்த்து ஆனா இது கமர்ஷியல் படத்துக்கு உண்டான ஸ்பேஸ். அதனால இந்த இடத்துல மியூசிக் பெருசா அங்க வந்து வேற எடுபடாது. அங்கங்க ஒரு சின்ன லேசா ஒரு லேக் விடுற இடத்துல இந்த பாட்டை பயன்படுத்தியிருப்பாங்களே ஒழிய ரீரெக்கார்டிங் பெருசா யூஸ் ஆகும். ஏன்னா ஒரு சீன்ல அதுவும் ஒரு மாஸ் ஹீரோவை நீங்க ஸ்கிரீன்ல காட்டுறப்ப அதுக்கு மியூசிக் வந்து ஒரு பெரிய அளவில் பக்கபலமா பயன்படும். அதை கண்டிப்பாக அனிருத் பண்ணியிருப்பார். ஏன்னா ஆல்ரெடி பண்ணியிருக்கிறாரு, இந்த படத்தையும் கண்டிப்பாக பண்ணியிருப்பாரு. சார், இந்த படம் வந்துட்டு வேர்ல்ட் லெவல்ல நிறைய இடங்கள்ல வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது நமக்கு தெரியும். தமிழ்நாட்டுல எத்தனை தியேட்டர்ஸ் பிடிச்சிருக்காங்க சார்? தமிழ்நாட்டில் 1300 1400 தியேட்டர் இருக்கு. கிட்டத்தட்ட 1000 தியேட்டர் 1000 ஸ்கிரீன் மட்டும் வரைக்கும் பண்ணுவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அதனால பெரிய படங்கள் வரப்ப சின்ன படங்கள் வர்றது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா இந்த சர்க்கிள் மொத்தமாக சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 3000 ஸ்க்ரீன் வரும். 3000 ஸ்க்ரீன் சவுத் இந்தியா ஃபுல்லாகவே 3000 ஸ்க்ரீன் வரும். இது ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷன் தான். பெரிய ப்ரொஜெக்ஷன் 1000 கோடி அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கு எல்லாருக்கும். இந்த படம் கிட்டத்தட்ட 540 கோடி ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் ஆயிருக்கு. அப்படிங்கும் போது 1000 கோடி இந்த படம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதுக்கு உண்டான அந்த கண்டென்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக 1000 கோடி அடிச்சிடும். ஏன்னா இது காமன் ஆடியன்ஸ் உள்ள வரணும். இப்போ ரஜினி ரசிகர்கள், அனிருத் ரசிகர்கள், லோகேஷ் ரசிகர்கள் வந்துருவாங்க. அவங்க 3 நாள் ஃபுல் பண்ணிடுவாங்க. காமனாக எப்பயாவது நல்ல படங்கள் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஆடியன்ஸ் உள்ள வந்தால் தான் நீங்கள் அந்த 1000 கோடி அடிக்க முடியும். அது தமிழ்நாட்டில். அதர் லாங்குவேஜில் வந்து இவங்களை யாருமே தெரியாது. இப்போ ஹிந்தியில் போனால் ரஜினிகாந்த் தெரியும். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு ரஜினிகாந்த் படத்தை அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு அங்கே ஆடியன்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த படம் கண்டென்ட் தான் அந்த ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வரும். அந்த கண்டென்ட் ஏதாவது ஓரளவுக்கு உள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஈஸி. இது கண்டிப்பா சார். சார், இப்போ நீங்க பேசுறப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, ஏதாவது பெரிய படம் வருது அப்படின்னா இந்த சின்ன படங்கள் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அந்த நேரத்தில் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல நாம பெரிய படங்கள் அப்படின்னு பார்த்த வந்துட்டு பல படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்றனால சின்ன பட்ஜெட் இருக்க படங்கள், சின்ன படங்கள் வந்துட்டு நல்ல கண்டென்ட் இருக்கிறத ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்திருக்கு. ஸோ இந்த ஒரு படம் எத்தனை படங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆபத்தா விளையும் பார்க்க? ஆபத்தெல்லாம் சொல்ல முடியாது. பெரிய படங்கள் என்னன்னா அவங்க இப்போ இந்த படமே எந்த படமா இருந்தாலுமே மேக்ஸிமம் 1 மாசத்துக்கு மேல போறது கிடையாது. அப்படிங்கும்போது அந்த 1 வாரத்துக்குள்ள தியேட்டர் என்னன்னு ரிசல்ட் தெரிஞ்சிடும். 1 வாரம் தியேட்டர் புக் பண்ணுவாங்க. ஒரு படத்தை 1 வாரத்துக்கு தான் தியேட்டர் புக் பண்ணுவாங்க. அந்த 1 வாரத்துக்குள்ள படத்தோட ரிசல்ட் தெரிஞ்சிடும். 4 நாளே 3 நாளே படம் ஓடல எடுத்துருவாங்க. அந்த நேரத்தில் சின்ன படங்கள் போறப்ப இந்த பெரிய படங்கள் போற அந்த ப்ரொமோஷன்ல சின்ன படத்துக்காக ப்ரொமோஷன் பண்ண முடியாது, பப்ளிசிட்டி பண்ண முடியாது. அங்க வந்து ரொம்ப இடத்துல அடி வாங்கிடுவோம். அதனால அவங்களே வேணும்னே தான் நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா ஒரு பெரிய க்ரௌடில் நம்மளும் ஓட வேண்டாம், நம்ம ஸ்லோவாக போய்க்கிறோங்கிற மாதிரி நிப்பாட்டிடுவாங்க. அது வந்து யாரும் பாதிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அவங்க 2 பேருக்குமே சேஃப்டியான விஷயம் தான். தேங்க்யூ ஸோ மச் சார். கூலி படம் பற்றி நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார்.